கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராப்ளம்லாம் இப்பதான் சால்வ் பண்றேன். அவங்க ஆன்சர்ஸோட கரெக்ட் பேஜஸ் அனுப்பவே மாட்றாங்க. அவாய்ட் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு நாம அதை எஸ்டிமேட் பண்ணலாம். நீங்க சொல்றது சரி. சரி பாருங்க, நான் இங்க வேற ஒரு வேலையில இருக்கேன். வாவ், 777 பாயிண்டா? இது என்னன்னு புரியலையே. என்னவா இருக்கும்? அதுல இருக்க 200 பாயிண்ட்ஸ் கேள்விய நான் பாத்துக்கிறேன். இது என்னன்னு பாப்போம். அந்த டியூனோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த கோடை நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம அதோட ஆன்சரை எழுதிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? மியூசிக் வருதா? ஆமா வருது. இது மாரியோ. இல்ல கொஞ்சம் இரு. இது ஸ்டார் வார்ஸ். என்ன? சரி, நீ நினைக்கிறேன்னா ஓகே. நீ சொன்னது சரிதான். நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீ இத சால்வ் பண்ணல சொல்லு. இது ஒரு லக்கி கெஸ் தானே சொல்லு. உனக்கு எப்படி இது தெரியும்? மியூசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இத பண்றாங்க. பெருசா மியூசிக் நாலேஜ் இல்லாதவங்க கூட இந்த உலக புகழ்பெற்ற மியூசிக்கை பத்தி சொல்லிடுவாங்க. அப்படிதான் நானும் இதை சொன்னேன். முதல்லயே நான் மாரியோன்னு சொன்னேன்னா, நான் நிறைய தடவை அந்த கேம் விளையாடி இருக்கேன். அதுல இருக்கிறதும் ஐகானிக்கான சாங். அதை தாண்டி அது ஒரு பெரிய மூவி. அதுக்கு ஐகானிக் ஸ்டாண்டும் இருக்கு. சொல்ல போனா நிறைய தடவை நான் அதை கேட்டிருக்கேன். ரியல் லைஃப் நாலேஜ் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணிருக்கேன். உண்மையாவே இது பெரிய விஷயம் தான் ஹாருக்குன். வாழ்க்கன்ற விளையாட்டு விளையாடுறவங்களுக்குலாம் நான் ஒரு பெரிய அட்வைஸ் ஒன்னு கொடுக்கட்டுமா? தாக்கோ, நீ அந்த 777 பாயிண்ட் ப்ராப்ளத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. அது உனக்கு தேவையே இல்லை. என்ன? அதை அப்படியே விடு, கடைசியில பாத்துக்கலாம்.